வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றுலாம் வீடியோ போடலை. 2 ப்ராப்ளம். ஒன்று வந்து எனக்கு உடம்பு முடியல. எனக்கு வந்து 3 நாளாகவே வீசிங் ப்ராப்ளம், மூச்சு திணற பிரச்சனை. ரவைக்கும் பகலைக்கும் மூச்சு விட முடியாமல் ரொம்ப ஃபுல்லாக நீர் கொடுத்துக்கிட்டு உடம்பு முடியல. இது எனக்கு வந்து எப்போ இருக்குன்னா 3 நாளாகவே இருக்குது. முந்தானேத்தியிலேருந்து இருந்துச்சு. சரின்ட்டு மூச்சே விட முடியல, ஒரே இருமல். நைட்டெல்லாம் உட்காந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி, பாப்பாவுனையும் பார்த்துட்டு பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு 2 நாளாக மத்தியானம் ஒரு மணி நேரம் படுத்துட்டு, இல்லாட்டி நான் மத்தியானத்தில் தூங்கவே மாட்டேன், முடியலங்க. மாத்திரை கூட ஒரு அமுக்கு அமுக்கிடுச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அக்கா மகன் வந்து குழந்தை இறந்து போச்சு. அது சொல்லக்கூடாதுன்ட்டு தெரிஞ்சம்மா கூட அந்த வீட்டில் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதும்மா, நினைக்காதம்மான்னாங்க. சரி, இருந்தாலும் நம்ம சொல்லணும் இல்லையா? அப்பா அந்த குழந்தைக்கு 1 வயசு. பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் பாப்பா வந்து அழுகாமல் பேசாது, சிரிக்கும் லேசாக, அழுகாதான். நான் நேரில் பார்க்கவே இல்லை அந்த பிள்ளைய. சரி, நான் எங்கள் ஊருக்கு போய் 3 வருஷம் ஆச்சா. இப்போ நான் மாதமாக இருந்துட்டேன் 1.5 வருஷமாக. அந்த பிள்ளையும் நான் குழந்த பிறந்து மாதமாக இருந்து குழந்த நம்ம பாப்பா பிறகு 1.5 வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு 5-6 மாதம் டிஃப்ரெண்ட்டு தான். சரி, நம்ம அந்த பாப்பா குழந்தை இறந்தபோது நம்ம வீடியோ போடக்கூடாது இல்லையா? அது நமக்கே மனசு கேட்காதுல்ல. அதனால தான் நான் எதுவுமே போடலை. அந்த சேனலில் மட்டும் ஒரே ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். அப்போ எனக்கு தெரியாது, காலையிலே போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. சரி, நான் இப்போ போட வேணான்ட்டு நான் 2லையுமே போடலைங்க. எனக்கும் உடம்பு முடியல, பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமமாக, கை காலெல்லாம் ஒரே வலி, என்னன்னே தெரில. எனக்கு இப்போ ஒரு வாரமாகவே உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஏற்கனவே நான் வந்து ரொம்ப டயர்டாக முடியவே இல்லை. ஏதோ இந்த மாசி பனி முடிகிற வரைக்கும் எனக்கு என் உடம்பு வந்து இப்படித்தான் இருக்கும். அந்த மிஷின் இல்லைன்னா என் உயிர் ஓடவே ஓடாது, எப்போயும் மண்டை போட்டுருவேன் போல். அந்த மிஷின் இருக்க போய், அதுவும் அந்த மிஷினை யார் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் யூஸ் பண்ண எனக்கு அதை வாயில் அடித்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 5-6 நிமிஷத்தில் கொஞ்சம் அந்த மூச்சு திணறல் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. ஆனால் வாயெல்லாம் கசக்குதுங்க. அந்த மருந்து தொண்டைக்குழி வரைக்கும் ஒரே கசப்பாக கசக்குது. இதனால அப்படின்னு எனக்கு தெரியல, ஒரே டயர்டுங்க, முடியலைங்க. அதுவும் இன்னொன்று, பாப்பா பிள்ளைகளை தம்பிகளை வச்சுக்கிட்டு ரொம்ப எஃபர்ட் போட முடியல, ஒரு அமுக்குது. எதனாலன்னு தெரியல. ஆமாம், இப்போ நைட்டியில் ஜிப்பெல்லாம் அந்து போச்சா, ஊக்கு வச்சே மாட்டிக்கிட்டு இருந்தேன். இந்த ஊக்கு நான் பாப்பாவுக்கு பால்கள் கொடுக்கணும், ஊக்கு கழட்டி வைக்கிறோமா, அது வேற பிள்ளைக கையில் காலில் குத்திக்கிறது. இப்போ ஊக்கு இல்லைன்ட்டு சரி, நைட்டி சிப்பு அந்து போச்சுன்ட்டு 3 நைட்டி தானே வச்சுருந்தேன். என் பிறந்த நாளைக்கு ஒரு அக்கா வந்து 1000 ரூபா பணம் கொடுத்து 3 நைட்டி வாங்கிக்கோங்க, நல்ல நைட்டியாக, எம்ப்ராய்டிங் நைட்டியாக வாங்கிக்கோங்கன்னாங்க. கும்பகோணத்தில் அந்த நைட்டி கிடைக்கவே இல்லை. சரி, அவங்க சொன்னாங்களே, நம்ம அதை எடுத்து வீடியோவில் காமிச்சிருவோமேன்னு நினச்சிட்டு நானும் தேடினேங்க. ஆமாம், கிடைக்கல. இருந்தாலும் சரி, எப்பயும் போல் நம்ம போடுறதையே போடுவோன்ட்டு, என்ன இந்த வாட்டி அவங்க குறிப்பிட்டு அந்த அக்கா சொன்னதுனால, நீங்கள் இந்த நைட்டி வாங்கி போடணும், நாங்கள் வீடியோவில் பார்க்கணுன்னு அவங்க சொன்னாங்க. அதனால் அந்த நைட்டி கிடைக்கல. இருந்தாலும் கொஞ்சம் அதை விட ஒரு 300 நைட்டி வாங்கியிருக்கேன். இப்போயுமே நான் போடுற நைட்டி 220 ரூபா அந்த மாதிரி இதில் தான் இருக்கும். அந்த அக்கா சொன்னதுனால 300 நைட்டி வாங்கினாங்க. எவ்வளோ 300 நான் வாங்கியிருக்கேன். அது இப்போ நம்ம காட்ட வேண்டாம். நம்ம இப்போ அடுத்தடுத்து வீடியோக்குள்ள இனிமேல் நான் அதை அடித்து அதை எடிட்டிங் பண்ணி, நைட்டி எடிட்டிங் வீடியோ மாதிரி நைட்டி எடிட்டிங் பண்ணி அதை போடும்போது பார்த்துக்கோங்க. ஆமாம், அதுதான் உடம்பே முடியல. சரி, நம்ம வீடியோ போடாமே இருந்தால் சேனலும் ஒரு மாதிரி இதாக போயிடும் இல்லையா? அதனால தான் அவங்க அக்கா போயிருக்கிறது வந்து கர்நாடகாவில் ஒரு மலை மேலே ஒரு கிராமம். அதனால் ரொம்ப மலைப்பகுதி போல் அவங்க இருக்கிறது.
அதனால தான் என்னாலையும் போக முடியல. இப்போ எங்கள் ஊர்னா கூட நான் எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பஸ்ஸு ட்ரெயினுங்கன்னு ஏற்றி விட்டாரா நான் கூட போயிட்டு ஒரு நல்ல சின்ன பையில மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு பாப்பாவை மட்டும் தூக்கிட்டு எப்படியாவது போயிட்டு வந்திருப்பேன். ஆனால் இது வந்து கர்நாடகாவில் குக்கிராமமாக எங்கேயோ மலைப்பகுதியாங்க. நான் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். இது எங்கள் அக்காவும் இது வந்து எங்கள் அக்கா ஏற்றுக்குறோம். நான் பொதுவாக எல்லாத்துக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எங்கள் அக்கா மகன் வந்து லவ் பண்ணி ஒரு எங்கள் அம்மா இறந்து போய் ஒரு 3ஆவது நாள் நாங்கள் அந்த விசேஷம்லாம் அந்த கர்மாதிலாம் முடிச்சுட்டு எல்லா ஊருக்கு கிளம்பிட்டோம். அந்த பிள்ளை வந்து அந்த மாதிரி லவ் பண்ணி அந்த பையன் கூட போயிடுச்சு. இன்றைக்கி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறது சாதாரண விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக இருக்குமா? இது எங்கள் அக்கா மகன் சொல்லலை, நான் பொதுவாக எல்லாருக்குமே சொல்கிறேன். அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியுமா? நம்மளை வச்சு காப்பாற்ற முடியுமா? நாளைக்கு ஒரு குழந்தை குட்டியானா அந்த பிள்ளைகளை காப்பாற்ற முடியுமா? இது யோசிக்கணும். இன்னொன்று, இப்போ நான் 3ஆவது மாதமாக இருந்தேன். எனக்கு வயசு அப்போ எத்தனை வயசு? 34 வயசு ஆயிடுச்சு. என் உடம்புக்கு 34 வயசுங்கும்போது இப்போ எனக்கு பல பிரச்சனைகள் உடம்புல வந்துருச்சுல. அந்த பிள்ளைக்கு சிறு வயசு தான். அவங்க கொஞ்சம் பொறுத்து நிதானமாக யாராக இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. எப்பயுமே சொல்கிறேன். அதாவது இந்த அபார்ஷன் பண்ணுறதுக்கான மாத்திரைகள்லாம் போடுறாங்கல்ல, அது வந்து போடுறதா இருந்தால் ப்ராப்பராக அந்த குழந்தை வேணான்னு நினச்சாங்க அப்படின்னா ஆஸ்பத்திரியில் போய் நேரடியாக டாக்டரை பார்த்து அந்த அதுக்கான ப்ராசஸ்லாம் அவங்க பண்ணிடுவாங்க. நம்மளாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு மெடிக்கலில் போய் மாத்திரைகளை வாங்கி போட்டோம்னா அது வந்து அபார்ஷன் ஆகாது. அந்த குழந்தைங்க கருவிலேயே அதுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும். இது பொதுவாக நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். அதனால் நான் சொல்கிறேன். இது வந்து எங்கள் பாப்பாக்குன்னு மட்டும் இல்லை, எங்கள் அக்கா மகளுக்கு மட்டும் இல்லை, இன்னொருத்தவங்ககிட்டையும் நான் இதை பார்த்துருக்கேன். பொதுவாக இது நான் 2-3 வார்த்தை பார்த்துட்டேன். அதனால் சொல்கிறேன். குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி மாத்திரைகளை போட்டுறாதீங்க. வேணும்னு நினைக்கிறவங்க போட மாட்டாங்க, வேண்டான்னு நினைக்கிறவங்க தான் மாத்திரை போடுவாங்க. தயவு செஞ்சு ப்ராப்பராக ஆஸ்பத்திரியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை அபார்ஷன் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. அது ஏன்னா நம்ம பொருளாதார சூழ்நிலை வளர்க்க முடிஞ்சால் தான் அது நம்ம செய்ய போகிறோம். முடியலைங்கும்போது இந்த மாதிரி அவங்க நேரடியாக டாக்டரை போய் பார்த்து ப்ராப்பராக பண்ணுறது தப்பு கிடையாது. இப்போ வந்து அந்த மாத்திரையினால் ஒரு குழந்தை மன வளர்ச்சி இல்லாமல் குன்றி இந்த மாதிரியெல்லாம் பிறக்குது. இப்போ ரொம்ப வயசுக்கு இருக்க முடியாமல் மற்றவங்களுக்கும் வேதனை, அந்த குழந்தைக்கும் வேதனை. அதனால் தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துருங்க. அபார்ஷன் பண்ணுறதா இருந்தால் நேரடியாக மருத்துவரை போய் பார்த்து அதை நேரடியாக அங்கேயே இதெல்லாம் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி எனக்கு டீட்டெயிலாக சொல்லணும்னு தெரியல, அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் தெரிஞ்சவங்க மூலிமா. எனக்கு 34 வயசுலேயே இந்த பிள்ளையை நான் வந்து பக்கத்து வீட்டில் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் நான் அதை வந்து டாக்டர்கிட்ட போய் காமிச்சு இது என்ன மாத்திரை, அதை போடலாமா வேண்டாமா, எனக்கு இந்த குழந்தை உங்களுக்கு வேணுமாம்மான்னாங்க. எனக்கு வேணும், என்ன பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த குழந்தை வேணும்னு சொல்லி. அப்போ இது வெறும் ஆயுர்வேதிக் மாத்திரை தான், இது நீங்கள் போட வேண்டாம், போட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ப்ராப்பராக நான் டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணிட்டு தான் பாப்பாவுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு நான் செக்கப்புக்கே போனேன். அதனால் தயவு செஞ்சு இந்த விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.